ஹalleluya. இன்னும் சத்தமா ஹalleluya. அல்லேலூயா சொன்னா வாழ்க்கையில அல்லல் இல்லை. சோகமா இருந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க, நல்லது நடந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க. எது நடந்தாலும் ஆண்டோடைய நாமத்தை, தேவ நாமத்தை உயர்த்தி துதித்து பாருங்கள். சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். ஆமென், ஹalleluya. அருமையான ஒரு பாடல். ஒரு குறைவில்லாமல் என்னை காத்து வந்தீர், உமக்கு கோடி ஸ்தோத்திரமே. ஒரு அடியை நம்ம பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய உதட்டையோ நம்முடைய செய்கைகளையோ நம்ம எப்படி இருக்கிறோம் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அவர் பார்க்கறதே கிடையாது. உள்ளத்துல இருக்கிற அந்த இன்னர் மேன், அந்த சோல், நம்முடைய ஸ்பிரிட் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன் எப்படி இருக்கிறான்னு தான் ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அடியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருடத்தை நன்மையினால், வருடத்தை நன்மையினால் முடிசூட்டு நடத்திடுவே. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி நடத்திடுவே. பாதைகளையாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகளையாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆமாப்பா, ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி வந்தீரே. இந்த நாளில் இந்த நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா அது உம்முடைய கிருபையப்பா. அதிசயமாக எங்களை நடத்தி வந்தீங்க. எத்தனையோ சோதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ வேதனைகளின் மத்தியிலும் என் தேவ ஆவியானவர் எங்களை இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடி வர செய்தீரே. இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, ஒரு நிமிடம் அப்பா எங்களை பலிபீடத்தில் தாழ்மையாய் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உமக்கு உகந்த ஜீவ பலியாக இந்த வாசனையை முகர்ந்து கொள்ளுவீராக தகப்பனே. பேசுகிற அடியேனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. இங்க வந்திருக்கிற எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவ ஆவியானவர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்கு தேவையை, ஆத்துமாக்களுடைய நினைவுகளை அறிந்தவர், உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இப்பொழுது இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை பரத்திலிருந்து நீங்க அனுப்பி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு ஆவியிலே நாங்கள் பலனடைய, ஆவியிலே உற்சாகமடைய, கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ, ஆவியானவருக்குள்ள இன்னும் திடப்படுத்தி கொண்டு அப்பா தொடர்ந்து ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்க எல்லாரும் இந்த நாளில், இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல ஹல்லேலூயா பார்க்கறதுல நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. கரெக்டா 7 நாள் இருக்குது. அடுத்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சுனாவே பெந்தகோஸ்தே பண்டிகை நாட்கள் ஆரம்பமாகி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆல்ரெடி இப்ப அந்த பண்டிகை நாட்கள்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஜூன் 8ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெந்தகோஸ்தே நாள் வருவதற்கு உள்ளாகவே நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ அபிஷேகத்தினாலும் இன்னும் அதிகமாய் தேவ வல்லமையினாலும் நான் நிரப்பப்பட போகிறோம். எத்தனை பேர் உங்களுடைய ஜெபங்களில எத்தனை விண்ணப்பங்களை நீங்க வச்சீங்களோ அத்தனை விண்ணப்பங்களுக்கும் இந்த வருகிற இந்த 2 வாரங்களுக்குள்ளாக ஆவியானவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜூன் 8ஆம் தேதி ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்படுங்கள், அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுகிற அந்த நாளுக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆவியானவர் அன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை செய்ய போகிறார். இத்தனை நாட்களா நீங்க பட்ட பாடுகள் தீரக்கூடிய நாட்களுடைய கடைசி மணி நேர தொழிகளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளக்கடவது. இங்க வந்திருக்கிற நம்முடைய இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. பல குழப்பங்கள், பல கேள்விகள், பல எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் இந்த சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருக்குமா, இந்த சூழ்நிலைக்கு எப்போ முற்றுப்புள்ளி, கவலைப்படாதீங்க. ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய நாட்களுக்குள்ள நாம் வந்து விட்டோம். அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த நிறைவை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பு நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாசப்படியில நின்று நான் கதவை தட்டிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நேரம் அவர் தட்டுவார்? ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட போஜனம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை பல முறை பல பிரசங்கங்கள்ல ஏன் இருக்கிற நம்மளே கூட நிறைய நேரங்களை பிரசங்கித்திருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச மனன வசனம் யோவான் 10:10. என்ன அந்த மனப்பாட வசனம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இந்த ஒரு வசனம் மனப்பாட வசனம் எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த யோவான் 10 எடுத்துட்டாவே அது நல்ல மேய்ப்பன் என்கிற ஒரு அதிகாரத்தை அது குறிக்கிறது. வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் யார்? நீங்கள் என்னுடைய ஆடுகளாய் இருக்கிறீர்கள். நான் யார்? உங்களுடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என்னுடைய ஆட்டு தொழுவத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எதன் வழியாய் பிரவேசித்திருக்கிறீர்கள்? வாசல் வழியாய் பிரவேசித்திருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, இங்கே கள்ளனும் கொள்ளைக்காரனும் வருவதற்கு சாத்தியம் உண்டு. Be careful. Be careful. Be careful. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் நான் இந்த அதிகாரத்தை நான் நிறைய விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் நல்லா தெரியும்? நான் நிறைய தடவை இந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல மேய்ப்பன் யாரு, அவருக்கு ஆடுகளுக்காக என்னென்ன செய்கிறார், அந்த ஆடையெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அந்த ஆட்டுக்கு நான் ஒரு கதையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆட்டு தொழுவம் இருக்கு.
அந்த தொழுவத்துல வாசல் காக்கிற ஒரு நபர் இருக்கிறார். ஒரே ஒரு வாசல் தான். எத்தனை வாசல்? ஒரே வாசல். அந்த வழியாதான் ஆடுகள் உள்ள போகும், அந்த வழியாதான் மேய்ப்பனும் உள்ள போய் ஆடுகள் எல்லாம் பராமரிச்சுட்டு வெளியே போவாரு. ஆனா வாசல் காக்கிறவனுடைய வேலை வெளியே நிக்க வேண்டிய வேலை. ஃபுல்லா சுத்தியும் மதில் செவரி எழும்பி இருக்கும், ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் சொல்லுகிறவன் இந்த வாசல் வழியா வரமாட்டானா, மேலே ஏறி உள்ள குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவானா. இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார்? அந்த ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கிறது? அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார்? இந்த ஆடுகள் எப்படி அவன் பின்னே போகிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை இந்த அதிகாரத்துல ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆடுகள் தான் நீங்களும் நானும். அந்த வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். யார் அந்த வாசல் காக்கிறவர்? பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த மேய்ப்பன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன். யார் அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும்? சத்துருவாகிய பிசாசானவன். அவன் சத்துருவாகிய பிசாசானவன் அப்படியே பிசாசு ரூபத்துல வரமாட்டான், மனுஷ ரூபத்துல தான் வருவான். அதே மாதிரிதான் வாசல் காக்கிறவனும் பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் என்கிற ஊழியக்காரர் என்கிற ஒருவர் மூலமாக வாசல்ல நின்று காத்து கொண்டிருக்கிறார். ஆமே, இன்னைக்கு வாசல்ல நின்று காவல் காக்கிற வேலையை, உக்கரான வேலையை செய்யறது யாரு? பாஸ்டர். அந்த மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஆடுகள் யாரு? நீங்களும் நானும். உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேத வசனம் சொல்லுது, நான் சொல்லல. தயவு செய்து என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேத ஆராய்ச்சியாளர்களும் வேதமும் சொல்லுகிறது, ஆடு முட்டாள்தனமான ஆடு. ஆடுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது கூட்டமா கும்பல் கும்பலா எல்லாம் எங்க போதும்? ஒரே இடத்துக்கு தான் அந்த ஆடெல்லாம் போகுமா. அந்த ஆடுக்கு சுய அறிவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆடே சொல்லுங்க, ஆடே, ஆட்டுக்குட்டியே, உனக்கு சுய அறிவு கிடையாது. நீ நினைச்ச பாக்கல போயிட்டு இருந்த. ஆனா நல்ல மேய்ப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறாரு, உன்னை ஆட்டு தொழுவத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. உன் மேய்ப்பன் யாருங்கிறத அறிந்து கொள். அவர் கைக்குள்ள, அவர் பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஒன்னும் தெரியாதவங்க தான். அப்படி சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கூட்டம் வந்துச்சு, பரிசேயர் கூட்டம் வந்தாங்க. அந்த பரிசேயர் கூட்டம் ஆண்டவர்கிட்ட எங்களையும் ஒண்ணும் தெரியாதவங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒண்ணுமே தெரியாதவங்க இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனைன்னு சொன்னார். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல தொட்டு அடுத்து முன்னாடி இருக்கிற அதிகாரத்துல ஒரு குருடனுடைய சம்பவம் வருகிறது. கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு ஆண்டவர் ஓய்வு நாளில என்ன பண்ணிட்டாரு? கண்ணு தெரிய வச்சுட்டாரு. அது ஒரு பெரிய அற்புதம். அது எப்படி பண்ணாரு? சும்மா போய் பார்வை இடவையாகனு அவர் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? மண்ணை எடுத்து வாயிலிருந்து உமிழ் நீரை துப்பி சேர் உண்டாக்கி கண்ணுல பூசி அவனே குருடன். அவனை சொல்றாரு, நீ சீலோவாம் குளத்துல போய் கழுவு. எப்ப அவன் குருடன்பா, அந்த குருடனை போய் கழுவுன்றாருப்பா. இன்னைக்கு நீங்க நானும் குருடனா இருந்தாலும் போய் கழுவுனா போய் கழுவிதான் ஆகணும். அந்த சீலோவாம் குளம் அந்த குருடன் இருந்த இடத்திற்கு ஒரு 300 அடி தூரத்துலதான் இருந்துச்சான். ரொம்ப தூரம் இல்ல. ஆனா அந்த குருடன், ஆண்டவரை எனக்கே கண்ணு தெரியாது, நான் எங்க போய் கழுவுறது, யாரை கூட்டிட்டு போய் கூட யாராவது அனுப்புங்க, எதுவுமே சொல்லல. அவர் சேரை எடுத்தாரு, பூசினாரு, கழுவுனாரு, போனா கழுவுனா சுத்தமானா. ஆனா அவன் பேச்சின பேசி யோவான் 9ஆம் அதிகாரத்துல பரிசேயர்களுக்கே அவன் கிளாஸ் எடுக்கிறான். ஹல்லேலூயா. என்ன இது கூட தெரியாதவங்களா இருக்கிறீங்களா? நீங்களே அவருக்கு சீஷராகணும்னு நினைக்கிறீங்களா? வேதத்துல ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அந்த தீர்க்கதரிசிக்கு நீங்க செவி கொடுங்க. அந்த தீர்க்கதரிசி பிதாவுடைய கிரியைகளை செய்வார்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இத சொன்னது யாரு? சாதாரண குருடன், அது வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், புறவி குருடன். இயேசு சேர உண்டாக்கி பூசின உடனே அவன் போய் கழுவுனானே அவன் பரிசேயர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குருட்டை எப்பொழுது ஆண்டவர் சரிப்படுத்தினார்? இன்னைக்கு கண் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர்த்துக்கு வாழ்வளிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த குருடனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. அந்த குருடன் இயேசுவை பார்க்கல. ஆனா இயேசு அவன் முன்னாடி வராரு. எப்ப தெரியுமா வந்தாரு? இவன் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து பரிசேயர், ஏண்டா எனக்கே நீ போதிக்கிறியா அப்படின்னு சொல்லி
அவர்கள் அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். புறம்பே தள்ளின அவனை தேடி திரும்ப இயேசு வருகிறார். தேவனுடைய குமாரனிடத்துல நீ விசுவாசமா இருக்கிறாயா? அப்ப அவர் கேட்கிறாரு, யார் அந்த தேவகுமாரன்? நான் ஏன் விசுவாசமா இருக்கணும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே அவர். சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குருடன் கீழே விழுந்து பணிந்து கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அவன்தான் அந்த ஆடு, அவன்தான் அந்த ஆடு. அந்த ஆட்டை அவங்க புறம்பே தள்ளினாங்க. அந்த ஆட்டை தேடி ஆண்டவர் வந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, மோசையுடைய கட்டளைகளை படிச்ச பரிசேயனுக்கும் மோசையுடைய கட்டளைகளை தெரிந்து கொண்ட ஆசாரியர்களுக்கும் இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு மேசியா, இயேசு தேவ குமாரன் என்பதை தெரியாததுனால, அறியாததுனால இயேசுவுக்கு அவங்க செவி கொடுக்கல. இயேசுவோட வார்த்தைகளை அவர்கள் முக்கியத்துவம் படுத்தவில்லை. இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்கினார் சொல்லி இயேசுவை குற்றம் சாட்டினாங்களே தவிர இயேசுதான் மேசியா, இயேசுதான் வர இருந்த தீர்க்கதரிசி, இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆனால் கண் திறக்கப்பட்ட குருடன் கண்டு கொண்டான். கண் திறக்கப்பட்ட குருடனுக்கும் இயேசுக்கும் ஒரே ஒரு கான்வர்சேஷன் தான். ஒரே ஒரு தடவை பார்த்தாரு, பார்வையடைய வேண்டும் என்று இருக்கிறாயா? அவ்வளவுதான். ஆமான்னு சொன்னான். யாருன்னு தெரியாது. கண்ணு திறந்துச்சு. அதே ஆண்டவர் திரும்ப வராரு. அந்த சத்தத்தை அவன் கேட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? இயேசு வந்து தேவனோட குமாரனை விசுவாசிக்கிறாயான்னு அந்த குருடனை கேட்டப்ப யாருன்னு கேட்டான். அது நான் தான். அவர் சொன்ன உடனே இவன் கண்டுபிடிச்சிட்டான், என் கண்ணை திறந்ததே இவருதான். உடனே கீழே விழுந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே நான் நம்மை விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு காரியம் இன்னைக்கு ஆடுகளா இருக்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 3ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திருக்கிறான். இஸ்ரவேல் நாட்டுல எல்லாருக்குமே ஆட்டு மந்தை இருந்தது. சிஸ்டர் நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க ஊர்ல நிறைய ஆடு இருக்கு சொன்னீங்களே. யாரோ சொன்னாங்க? நீங்க தானே சொன்னீங்க. இவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்ல கூட்டம் கூட்டமா ஆடு. ஜீசஸ் படத்தை பார்த்துட்டு எஸ்தர் சிஸ்டர் சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் ஆடெல்லாம் பட்டியல போட்டு வச்சிருப்போம் சிஸ்டர் நேத்து சொன்னாங்க. அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் ஆட்டை பத்தி தான் பேச சொல்றாருன்னு. ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லாருக்கும் மந்தை இருந்தது. அந்த எல்லாரோட மந்தையோட ஆட்டையும் ஒரே தொழுவத்துலதான் அடைப்பாங்க. கிட்டத்தட்ட 1000-2000 ஆடு இருக்குமா. அந்த எல்லா ஆட்டையும் ஒரே பட்டியல தான் அடைப்பாங்க. அதுக்கு ஒரே வாசல் காக்கிறது தான். அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஊழியர் தான் யாரு? சபையில் இருக்கிற ஊழியர் தான் யாரு? வாசல். நான் அந்த சபை, இந்த சபை, இங்க அங்க எல்லாம் ஒரே தொழுவத்துக்குள்ளதான் வந்து சேருது. ஹல்லேலூயா. அந்த ஆடுகள் எல்லாம் ஒரே தொழுவத்துக்குள்ள வருது. அந்த ஆடுகளுக்கெல்லாம் ஒரே ஒரு வாசல் காக்கிறவன் தான் இந்த ஊழியக்காரன். நம்ம எப்படி சொல்றோம்? அவரு தான் இந்த சரீரம், அவர் தலை, நம்ம கை, காலு, தலை, வாய் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஊழியர் கையா இருக்கலாம், இன்னொரு ஊழியர் காலா இருக்கலாம், இன்னொரு ஊழியர் வாயா இருக்கலாம். ஆக மொத்தத்துல எல்லா ஊழியரும் சேர்ந்து யாரும் அவனோட வேலை என்ன சிஸ்டர்? எல்லா ஊழியக்காரரோட வேலையும் வாசல் காக்கிற வேலை. அவன் யாருக்கு திறக்கிறா? இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல மெய்ப்பனுக்கு வாசலை திறக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா ஊழியரும் அப்படி இருக்கிறாங்களா? நீங்களே போய் யோசிச்சு பார்த்துக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வழி திறக்கிறாங்களா, இல்லை நாங்களே உள்ள போய் மேய்ச்சலை கண்டடைறாங்களான்னு எனக்கு தெரியல. அது வேற டாபிக், அதை ஒரு பக்கம். ஏன்னா அந்த வேதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சத்தியங்களை போதிக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு ஆவியானவர் ஆடுகளுக்கு பேச வந்திருக்கிறார். வாசல் காக்கிற ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு அல்ல, ஆடுகளுக்கு பேச வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசல் காக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள். அந்த வாசலுக்குள்ள மெய்ப்பன் வந்து ஆடுகளை எல்லாம் அடைச்சிட்டு அவன் போயிடுவான். போயிட்டு பகல்ல வருவார். வந்து 2000 ஆடு இருந்தாலும் அந்த மெய்ப்பன் வந்து ஆடுகளை என்ன சொல்லி கூப்பிடுவாரா? பெயர் சொல்லி கூப்பிடுவார். அதுதான் 3ஆம் வசனம். ஒவ்வொரு மெய்ப்பனும் வந்து அந்த ஆடுகளை, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். 2000 ஆடு இருந்தாலும் வாயில கவிதா அப்படின்னா அந்த கவிதா ஆடு வருமா? ஆமென், அல்லேலூயா. ஏஞ்சல்னா ஏஞ்சல் ஆடு வருமா? ஏன்னா அந்த மெய்ப்பனுக்கு இந்த ஆடு யாருன்னு தெரியும். இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறாரு,
என்ன யாரும் கோச்சிக்காதீங்க. நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன், நீ எங்கிருந்து வந்திருக்க, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு, எந்த சூழ்நிலையில் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன மனசுல நினைச்சிட்டு வந்த, போன வாரம் நீ என்ன தப்பு பண்ணுன, போன மாசம் என்ன தப்பு பண்ணுன, யார் கூட சண்டை போட்ட, யாரோட பொருள்ல திருடணும், யாரை ஏமாத்தணும், யார கூட சண்டை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் தான் நம்முடைய மெய்ப்பர். இந்த கவிதா ஆடு நம்ம வெளிப்புறமா பாக்குறோம், ஆனா இந்த கவிதா ஆட்டுக்கு எத்தனை சோதனை, எத்தனை அடி சொல்றோம், நம்ம வேதனைப்படுறோம். ஆனா இந்த ஆட்டுக்குட்டி பண்ணின சேட்டைகளை அந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும். ஆமாம், ஹல்லேலூயா. அவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது நான் வரமாட்டேன் அது உள்ள நிக்கிறது இல்லை, ஓடி வருது. இன்னைக்கு இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஆண்டவர் பெயர் சொல்லித்தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறார், பெயர் சொல்லித்தான் உள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கும் பெயர் சொல்லித்தான் பராமரித்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி வருதான். இதை நம்ம ஆட்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாட்டுல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேய்ப்பனுடைய உடைய கழட்டி வேற ஒரு மனுஷன் போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் வழி நடத்தலான்னு சொல்லிட்டு வழி நடத்தலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒரு ஆடு அசையலை. இத்தனைக்கும் அந்த மெய்ப்பனுடைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. அந்த மெய்ப்பன் சொல்ற மாதிரி அதைத்தான் சொன்னாரு. ஆனாலும் அந்த ஆடு என்ன பண்ணல, சட்டையே பண்ணல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல இருந்து ஒரு சத்தம், அந்த ஆட்டுக்குட்டியில குடு 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 ஓட ஆரம்பிச்சிருச்சா. இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. எப்ப உன்னோட துணியை தான் நானும் போட்டேன், நீ பேச நானும் பேசுறேன், ஆனா ஏன் பேச்சுக்கும் அது கண்ணில் பார்த்துச்சுல்ல. ஆனாலும் என்னப்பா ஒரே புரியாத புதிரா இருக்கு. இன்னைக்கும் அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளனும் கொள்ளைக்காரனும் இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வருவான். அவரு பேசுற மாதிரி அன்பான பிள்ளைகளே குழந்தைகளே பேசுவான். ஆனாலும் என் மெய்ப்பன் யார், நான் யாரோட ஆட்டுக்குட்டி, நான் யாரோட தொழுவத்தில் இருக்கிறேன், என் மெய்ப்பன் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மெய்ப்பன் பெப்பான்னு சொன்ன உடனே ஓடிடுவோம் நம்ம. ஆமாம், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள், ஆண்டவர் திருடன் வருகிற விதமாய் வந்து கொண்டு இருக்கிறார். எப்ப வருவாருன்னு தெரியாது. அவர் மேல இருந்து பெப்பான்னு ஓடிடணும் நம்ம எல்லாரும். அவர் பெப்பான்னு இது எங்கேயோ கேட்க சத்தமா இருக்குது, யோசிச்சிங்கன்னா இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய நிலைமையும் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் பிள்ளைகள் இருக்கு, என் எதிர்காலம் என்ன 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 டோன்ட் வரி. நீ அவருடைய ஆடுன்னா உன் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க அவரோட மந்தைக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னா அவர் நிச்சயம் உங்களை பராமரிப்பார், நிச்சயம் அவர் ரட்சிப்பார், நிச்சயம் அவர் உங்களுக்காக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் வந்துட்டாவே போதும். நான் அவருடைய தொழுவத்துக்குள்ளதான் இருக்கிறேன், நான் அவரோட ஆடுதான், நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன், அவர் யாருங்கிறத நான் அறிந்திருக்கிறேன், அந்த உணர்வு வந்துருச்சுனாவே போதும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் ஏக்கங்கள், உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்ன என் நிலைமை இப்படியே இருக்கு, தொழுவத்துக்குள்ளதான் இருக்கிற, ஆனாலும் என் நிலைமை இப்படியே இருக்கு, டோன்ட் வரி. கவலைப்படுகிறதுனால் ஒருவனும் தன்னுடைய சரீரத்தின் ஒரு முளத்தை அவன் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு கருத்தை, நீ யாருடைய ஆடு, நீ யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிற, யார் உன் கூட இருக்கிறாங்க, நீ ஆண்டவர் பின்னாடி தான் போறியா இல்லையா செக் பண்ணிக்கோ. அவர் நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து விட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் ஜீவனை கொடுத்துட்டார்னா இந்த இன்னைக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? ஆனாலும் கிடைக்கலையே, ஏன்? நீங்க தானே சொன்னீங்க, கரெக்ட், ஓகே. அவர் தான் என் மெய்ப்பன், அவர் தான் ஜீவனை கொடுத்தாரு, எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இன்னைக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லையே, ஏன்? நான் ஏன் இன்னும் பாடுகள்ல இருக்கேன், நான் ஏன் இன்னும் கஷ்டத்துல இருக்கிறேன்? ஒன்னே ஒண்ணுதான், அவரு நல்ல மெய்ப்பன் தான், நம்ம அவரு ஆடுதான், நம்ம அவர் தொழுவத்துலதான் இருக்கலாம். ஆனா அவரை நாம் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை, இன்னும் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம மாறவில்லை, இன்னும் நாம் அவரை முழுமையாக பின்பற்றவில்லை. அதனாலதான் இந்த 100 ஆடுல ஒரு ஆடு
காணாம போச்சு. எல்லா ஆடும் ஒன்னாதான் இருந்தது. ஆனா இந்த ஆடு என் மேய்ப்பனை பத்தி எனக்கு தெரியும், அவர் எல்லாம் பண்ணிக்குவாரு, எப்ப பாரு என்னை இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, எப்ப பாரு இங்க போ அங்க போ, இதை மேய் அதை மேய், அங்க போகாத இங்க போகாத, இங்க தண்ணி குடி, இவ்வளவுதான் குடிக்கணும் அவ்வளவுதான் குடிக்கணும். இந்த மேய்ப்பனோட தொல்லை தாங்க முடியல, ஒரு ஆடு தனியா கலண்டு போயிருச்சு. இன்னைக்கும் ஆவியானவர் சபைகளில் இந்த மாதிரிதான், நீ இவ்வளவுதான் புல்லு மேயணும்னு சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான் மேயணும். உங்களுக்கு தெரியுமா, ஆடு ஒரு நீங்களாம் ஆடெல்லாம் மேய்ச்சாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு புல்லு இருக்கிற அந்த ஃபுல் புள்ளையும் அந்த ஆடு சாப்பிட மேய்ப்பன விட மாட்டான். ஒரு பாதி இல்லைன்னா கால்வாசி தான் மேய்க்க விடுவான். அப்புறம் அடுத்த பக்கம் ஓட்டிட்டு போயிடுவான். ஏன்னா அந்த வேறு வரைக்கும் போய் அந்த புல் அது சாப்பிட்டுச்சுன்னா அது வயிற்றுக்கு கெடுதல் உண்டாகி சில நேரங்களில் மரணமே சம்பவிச்சிருமா. அதனால அந்த மேய்ப்பனுக்கு தெரியுமா, இந்த புல்லை இவ்வளோ நுனித்தோல் புல் மேய்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாடு மேயும். ஆனா இந்த ஆடை எவ்வளோ தூரம் மேய வைக்கணும், எந்த அளவுக்கு மேய வைக்கணும்னு அவருக்கு தெரியும். தண்ணி கிடைச்சதுக்கா லபக் 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 லபக்குன்னு எல்லாத்தையும் குடிக்க விட மாட்டார். எவ்வளவு நமக்கு தண்ணி தேவையோ அவ்வளவுதான் குடிக்க வைப்பார். இந்த மேய்ப்பன் என்ன இவ்வளவுதான் சாப்பிட சொல்றாரு, இவ்வளவுதான் தண்ணி குடிக்க, அது எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை சாப்பிட்டா நமக்கு ஜீரணிக்காதுன்னு அவருக்கு தெரியும். தண்ணியை நிறைய குடிச்சிட்டா நமக்கு ஆகாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவரு எவ்வளவு அளக்க வேண்டியதை அளந்து வச்சிருக்கிறாரு. இல்லையா, கவலைப்படாதீங்க, எனக்கு இவ்வளவுதான் இருக்கா. எல்லாத்துக்கும் இந்த ஆட்டு கதை தெரியும்ல, ஆட்டு வாழ் கதை தெரியும்ல. ஆடு ரொம்ப ஆசைப்பட்டுச்சா, இந்த மாடுக்கு மட்டும் பெரிய வாழை இருக்குது, எனக்கு மட்டும் ஆண்டவர் இத்தனோண்டு வாழை வச்சுட்டாரு. ஆண்டவர் ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. மாடுக்கு மட்டும் இவ்வளோ நீட்டமா வச்சுக்கிறாரு, எனக்கு மட்டும் இத்தனோண்டு வச்சிருக்கிறாருன்னு ரொம்ப கோவப்பட்டுச்சா. அதனால ஒரு கூட இருந்து, அப்படியா சரி அப்படின்னா ஆண்டர்கிட்ட கேட்டு உன்னுடைய ஆட்டு வாழை மாட்டு வாழை மாத்தி விட்டுட்டா, ஓ சூப்பர் மாத்தி விடுங்கன்னுச்சா. அந்த ஆட்டுக்கு இப்ப என்ன வாழை வந்துருச்சு, மாட்டு வாள் வந்துருச்சு. அது 2 தடவை டிங்கு டிங்குன்னு ஆட்டுச்சு அந்த வாழை. ஆசையா அப்படியே அது ஆசை அப்படியே என்ன, இந்த லேடிஸ்க்கு அதிக கூந்தல் இருந்து அப்படி ஆட்டி ஆட்டி நடப்பாங்க, இந்த பாய்ஸ்க்கு இந்த முன்னாடி முடிவு இருந்துச்சுன்னா இப்படி இப்படின்ட்டு நடப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, வாழை ஆட்டி ஆட்டி நடந்து, இங்க பாத்தியா மற்ற ஆடுகளை பத்தியா, இங்க பத்தியா எனக்கு பத்தியா வால் பத்தியா அப்படின்னு. ஆனா ஒரு கிரிட்டிக்கலான டைம் வந்துச்சு, ஒரு ஓனாய் துரத்திட்டு வந்துச்சு. இந்த ஆடு வசமா போய் ஒரு முள்ளில மாட்டிக்கிச்சு. எப்படியாவது இந்த செடியில தப்பிக்கலாம்னு நினைச்சா இது தப்பிச்சிருச்சு. எது மாட்டிக்கிச்சு, வால் போய் மாட்டிக்கிச்சு, வரவே மாட்டின்றுச்சு. அப்பதான் இந்த ஆடு நினைச்சுதான், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த சின்னோண்டு வாழை வச்சாருன்னு இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி ஓனாய் வரும்போது நான் ஓடும்போது இவ்வளோ நீட்ட வாழை இருந்தா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தான் ஆண்டவர் எனக்கு அளந்து கொஞ்சம் ஆட்டை பார்த்து, நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறீங்களே, நம்ம எல்லாம் ஒரே தொழுவத்துல தானே இருக்கிறோம், நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க நாங்க மட்டும் இப்படி இருக்கிறோம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் ஒரு திட்டத்துல நோக்கத்துலதான் அப்படி வச்சிருக்கிறாரு. ஆட்டுக்கு வாளை அளந்து வைத்தவர் சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் அவர்களுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அவங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லைன்னா இதுதான் விஷயம். என்னன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் யாருங்கிறத நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவருக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்கன்னா, அவரை நம்ம பின்பற்றினா உங்க நிலைமை வேற அவங்க நிலைமை வேற, உங்களோட ரூட்டு வேற அவங்க ரூட்டு வேற. ராஜா படுற கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியாது, சரவணன் படுற கஷ்டத்தை இவர் அனுபவிக்க முடியாது. ஆனா எல்லா ஆடுகளின் நிலைமையும் நன்றாய் அறிந்த மெய்ப்பனுடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்த போகிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க, ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்துவார். அவங்கள பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க, நோ 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 நோ. நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ பார்க்கிற பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஈடாகாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப நம்ம பார்க்கிற கஷ்டங்கள் எவ்வளவோ அதுக்கு 2 ஆசீர்வாதங்களை நாம் பெறப்போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஏன் ஆட்டு உதாரணத்தை இந்த 10ஆம் அதிகாரத்துல வச்சார், நான் யோசிச்சு பார்த்தப்ப என் மூளைக்கு வந்த ஒரு சில காரியம். இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது, மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து யாரோட சந்ததியில் வந்தார், தாவீதோட சந்ததியில வந்தார். அவர் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு, ஆடு மேய்ச்சாரு. இப்ப என்னவானாரு, கடைசியா ராஜாவானாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறவங்க நம்மளெல்லாம் மேய்ச்சிட்டு நீ அடுத்து ராஜாதி ராஜாவா அவர் வரப்போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கூட நான் பார்த்தேன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்க என்னதான் வேலை செஞ்சாங்க, ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. மோசே ஜனங்கள் நடத்துறதுக்கு கூட என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப
இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு தனித்தனியா கூப்பிட்டு முற்பிதாக்கள்ங்கிற பேரை கொடுத்து, மோசைக்கு தீர்க்கதரிசிங்கிற ஒரு பேரை கொடுத்து, தாவீதுக்கு ராஜாங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து வந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு ஆடுகளாய் நம்ம அவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நினைச்சுக்காதீங்க எல்லா ஆடும் அவரோட ஆடுன்னு நினைக்காதீங்க. அவரோட ஆடு மட்டும்தான் அவருக்கு செவி கொடுக்கும். அவரோட ஆடு மட்டும்தான் அவரை அறிந்து கொள்ளும். மற்ற எந்த ஆடும் 2-3 மேய்ப்பன் போய் நின்று கூப்பிட்டா அந்தந்த ஆடு அந்தந்த மேய்ப்பன் கிட்ட தான் போகும். எல்லா ஆடும் ஒரே மேய்ப்பன் கிட்ட போகாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோ. உங்க மேய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாசல் காக்கிறவர் யார்? ஊழியக்காரர் தான். வேற வர்றவங்க எல்லாரும் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அதை சொன்னோம்னா பெரிய சாப்டர். அது சாத்தானுடைய அது முன்னாடி சொன்னேன்ல, ஊழியக்காரருக்கு சொல்றது வாசல் காக்கிற வேலை. கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். திருடவும் கொள்ளவும் வரான்ல, அவன் பிசாசோட வேலை. அது வேற பக்கம் இருந்தாலும் ஏவாளை வஞ்சித்தது எது? ஆனா இங்க இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆடுகளை வஞ்சிக்க வருகிறது எது? ஓநாய்கள். யார் சொன்னது? ஓநாய். வெரி குட். ஜெனிஃபர் சிஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? ஏவாளுக்கு சர்ப்பம், ஆடுக்கு எத்தனை பேர் புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஆடு மேய்ச்சான். ஓநாய் வந்த மாதிரி சொல்லல. அங்க என்ன வந்தது? சிங்கமும் கரடியும் அப்புறம் கோலியாத்து. இன்னைக்கு ஆடுகளா இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, ஒருத்தனுக்கு ஓநாய் மாதிரி பிசாசு வருவான், ஒருத்தனுக்கு சர்ப்பம் மாதிரி வருவான், ஒருத்தனுக்கு கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வருவான், ஒருத்தனுக்கு கரடி மாதிரி வருவான். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அவன் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருக்கான். பி கேர்ஃபுல். உபதேச குழப்பங்களை உண்டு பண்ணுகிற இடத்துல தயவு செய்து நிற்காதீங்க. உபதேச குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. எஸ்ஆர் சிஸ்டர் ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. அவங்க பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா நல்லா வந்து பேசினாங்க. நீங்க கிறிஸ்டினான்னு கேட்டா, ஆமா. சர்ச்சுக்கு போறீங்களா? ஆமா. எந்த சர்ச்சுக்கு போறீங்க? எல்லாம் சொல்லியாச்சு. நீங்க யாரு? நாங்களும் இந்த ஒரு மண்டபத்தை எடுத்து அந்த இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், பிரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், வாங்க நீங்களும் அங்க போல, அவங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே எஸ்ஆர் சொல்லியிருக்காங்க, எங்க பாஸ்டர் அப்பாவை கேட்காம நான் என் ஃபோன் நம்பர் தர மாட்டேன். உடனே ஷாக் ஆயிடுச்சு அந்த லேடிக்கு. ஏன் அப்படின்னு, நீங்க யாரு என்ன எவருன்னு எனக்கு தெரியாது, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம், ஒரே தடவை பேசுனீங்க, ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, நாளைக்கு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உத்தரவாதம் எங்க அப்பா தான். எங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன், எங்க அப்பா சரின்னா என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அப்ப இருந்து விட்டு அந்த அம்மா தான். அதுக்கப்புறம் எஸ்தர் சிஸ்டர் யாருன்னே அந்த அம்மாவுக்கு தெரியாமே போச்சு. இன்னைக்கு விசுவாசிங்க ஆடுகள் இப்படித்தான் இருக்கணும். கூப்பிட்டாங்கன்னா ஆடுகள் மே 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 மே. அதனாலதான் முன்னாடியே சொன்ன முட்டாள்கள், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, மெய்ப்ப சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா தப்பிச்சோம், இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். 1500 ஆடுகள் மேல மலை மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிச்சான். எத்தனை ஆடு? பிசாசெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது பன்னி கூட்டத்துல போன பிசாசு, அது வேற கணக்கு. ஆனா 1500 ஆடுகள் ஒரே நேரத்துல மலை மேல இருந்து ஒண்ணு பின்னு ஒண்ணு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிச்சான். இது ஏன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சப்ப அவங்க கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னா, அந்த ஆடுகளை அந்த 1500 ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரம் மேய்ச்சி களைப்பாயிருச்சு, கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கலான்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து டீ குடிச்சு ஓய்வு எடுக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு ஆடு மேல ஏற ஆரம்பிச்சது. அந்த ஆட்டை பார்த்து எல்லா ஆடும் மேல போச்சு, ஒரு ஆடு கீழே விழுந்தது. இன்னைக்கு நிலைமை இப்படித்தான் இருக்கு. ஒரு ஆடு பின்னாடி நீங்களே ஆடுப்பா, அதுவும் ஆடுப்பா, அந்த ஆட்டு புத்தி தான் நமக்கு இருக்கும். தயவு செய்து ஆடுகளை ஃபாலோ பண்ணாதீங்க, மெய்ப்பனை ஃபாலோ பண்ணுங்க. அவரது யார்? அந்த மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து தான். அவரை எப்படிங்க நான் ஃபாலோ பண்றது? அவரை எப்படிங்க நான் அறிந்து கொள்றது? அவருக்கு எப்படி நான் செவி கொடுக்கிறது? என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அந்த குருடன் எப்படி இயேசுவை தெரிந்து கொண்டான்? அந்த பரிசேயன் எப்படி அவரை தெரிந்து கொள்ளவில்லை? யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா சபைக்குள்ள வரமே, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? அவர் போகாதனா போகக்கூடாது, அவர் பார்க்காதனா பார்க்க கூடாது. சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற
செய்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம அப்பா கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஏன் அவருடைய தொழுவத்துல இருந்து, ஏன் அவர் ஏன் நல்ல மெய்ப்பரா இருந்தோம், ஏன் எனக்கு வாய்க்கல? அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா? எஸ், நான் செவி கொடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் செவி கொடுக்கிறேன். எஸ், நான் செவி கொடுக்கிறேன். வசனத்தை கேட்கும் போது மட்டும் நான் செவி கொடுக்கிறேன். ஆனா மற்ற நேரத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் சொன்னாரு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதேன்னு சொன்னாரு. ஓகே, நான் நடக்கல. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதேன்னு சொன்னாரு, நான் உட்காரல. ஆனா இரவும் பகலும் நீ ஆண்டவரோட உறவுல இருக்கிறாயா? இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்கிற வார்த்தை அதுதான். ஆடுகளாகிய நம்முடைய உறவு மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறது? நம்முடைய உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா உரசல்கள் வராது. ஆண்டவரோட உறவு சரியாயிடுச்சுன்னா, நான் சொல்றேன், குடும்பத்துல உரசல்கள் வராது, வேலையில உரசல்கள் வராது, எதிர்காலத்துல சமூகத்துல எந்த விதமான உரசல்கள் வராது. ஏன்னா நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும். அவர் பேரே நல்ல மெய்ப்பன். நிறைய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர் தான் நம்முடைய நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பன் தான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்ப இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இதெல்லாம் ஓகே, நாங்கெல்லாம் பல நாளா சபைக்கு வரோம், பல நாளா பைபிள் வாசிக்கிறோம். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கீங்க? விசுவாசிக்கிற எல்லாருமே படிப்போன்னு. ஜூன் 8ஆம் தேதி நமக்கு இங்க பைபிள் குவிஸ் இருக்கு. அப்போஸ்தலர் முழு அதிகாரத்திலிருந்து இங்க கேள்வி பதில். போன தடவை நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சுவிசேஷத்திலிருந்து கடைசி 3 அதிகாரத்துல ஆண்டோடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம கொஸ்டின்ஸா வச்சு விளையாண்டோம். அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஜூன் 8ஆம் தேதி ஆயத்தமா இருங்க, அப்போஸ்தலர் படிங்க. நிச்சயமா அன்னைக்கு தேவன் பெரிய காரியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள இந்த வேத புஸ்தகம் நமக்கு உதவி செய்யும். நான் இன்னைக்கு கேட்ட, ஆண்டவரே சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்றீங்களே, நான் எப்படி ஆண்டவரே இதை நான் சொல்றது அப்படின்னு நான் சொல்லும்போது, கரெக்ட் தான். எத்தனை பேர் பல வருஷமா நான் சபைக்கு போறேன்னு சொல்றவங்க? குறைஞ்சது ஒரு 6 வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன். ஸோ எல்லாருமே போறோம். கர்த்தருக்கு செவி கொடுக்கறதுனா என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. வேற கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படியே இருந்தா போதாது, நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனாலும் நமக்கு ஆசீர்வாதம் இன்னும் வராம இருக்கே, ஆனாலும் இன்னும் ஒரு நிறைவான பலன் வராம இருக்கே. அப்படிங்கும்போது ஆண்டவர் நேரம் உபாகமத்துக்கு பழைய ஏற்பாடு கூட்டிட்டு போயிட்டார். உபாகம் 30ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்குவோம். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த 30ஆம் அதிகாரத்தை முழுவதுமா நீங்க வாசிங்க. முடிஞ்ச வரைக்கும் 30ஆம் அதிகாரத்தை முழுவதுமா நீங்க வாசிங்க. ஹல்லேலூயா. எடுத்துக்கலாமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை. நம்பர் 1, இருதயத்திலே சிந்தனை செய்யுங்கள். ஆடுகளாகி இருக்கிற நம்ம, அந்த ஆடு வேற, இப்ப இருக்கிற நம்ம ஆடு வேற. நான் இப்ப சொல்ல வர்றது நமக்காக சொல்ல வரேன். அந்த ஆடு கதை முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த ஆடு நம்மளை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. ஒண்ணு, நம்முடைய இருதயத்துல சிந்தனை பண்ணும். ஏன் என் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்திருக்கு? ஏன் நான் சிதறடிக்கப்பட்டேன்? ஏன் என் வாழ்க்கையில குறைவு? ஏன் என் வாழ்க்கையில தாழ்மை? ஏன் என் வாழ்க்கையில இல்லாம? ஏன் என் வாழ்க்கையில போராட்டம், கவலை, கண்ணீர், கஷ்டம்? எவ்வளவு முறை நான் ஜெபித்தோம், இன்னும் ஏன் நடக்கல? கொஞ்சம் உங்க இருதயத்துல சிந்தனை பண்ணி பாருங்கள். 2வது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி. நம்பர் 2, நம்ம இப்ப செய்ய வேண்டிய ஒண்ணு, திரும்புறதுனா மனம் திரும்புங்க. நான் எல்லாமே மனம் திரும்பிட்டேன்ப்பா, நான் ஒரு பாவமும் செய்யன்னு சொல்லாதீங்க. பரிசேயனும் சதுசேயனும் ஆசாரியர் இருந்தால் அப்படி சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. தயவு செய்து சபைக்குள் இருக்கிற யாரும் திரும்ப நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம டெய்லி மனம் திரும்பி தான் ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வாயினால நமக்கே தெரியாமல் எத்தனை புறணி பேசியிருப்போம். இந்த வாயினால அவிசுவாசமான வார்த்தைகள் எத்தனை பேசியிருப்போம். ஆனாட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. ஸோ முதல்ல நம்ம இருதயத்துல என்ன பண்ணணும் கெவின்? இருதயத்துல சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. 2வது என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகளுக்கு, நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் ஆமென்
உங்கள் முழு ஆத்துமா ஆமென் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை. நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், உடைய தலைமுறைகள், நம்முடைய சபையின் தரிசனமும் அதுதான். தலைமுறைகளை தாண்டின ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்ப இருக்கிற இந்த வளரும் சந்ததியில் அடுத்தடுத்த தலைமுறைகள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சபையினுடைய தரிசனம். ஆண்டவர் சொல்றார், செவி கொடுத்தால். 3ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நம்ம சபையில இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்றாரு, திரும்புங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க செவி கொடுக்குறீங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. எதெல்லாம் நான் மனம் திரும்பணும் கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார். அதனாலதான் சொன்னேன், இந்த ஆடு வேற அந்த ஆடு வேற. இப்ப ராஜா ஆடு சண்டை பிடிக்கிற ஆடா இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ சண்டை போடுற எண்ணத்துல இருந்து மனம் திரும்புன்னு சொல்லுவார். இங்க ஜோதி ஆடு உட்கார்ந்துட்டு எப்ப பாரு கவலைப்படுற ஆத்மாவே இருந்தானா, நீ இனிமேல் கவலைப்படாத, நீ இதை செய்யணும் அந்த ஆட்டுக்கு சொல்லுவார். அந்த ஆட்டுக்கு வர்ற உணவு வேற, இந்த ஆட்டுக்கு வர்ற உணவு வேற. இந்த ஆட்டுக்கு சொல்ற வார்த்தை வேற, அந்த ஆட்டுக்கு சொல்ற வார்த்தை வேற. அவங்கள பார்த்து இந்த ஆடு எடை போடாதீங்க, இந்த ஆடு பின்னாடி அந்த ஆடு என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. அந்த மேய்ப்பன் என்ன சொல்றாரோ அவருக்குத்தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். உங்க மனசுல கேளுங்க, ஆண்டவரே நான் என் இருதயத்துல சிந்தனை செய்யறேன், ஆண்டவரே நான் எந்தெந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துல நான் மனம் திரும்பணும். நிறைய பேருக்கு பெருமை இருக்கு, பெருமை. நான்லாம் வந்து நின்று ஒருத்தர் சொன்னாரு, நான்லாம் வந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன்னா எப்படி வல்லமை இறங்கும் தெரியுமா, எப்படி அபிஷேகம் இருக்கும் தெரியுமா. அவருக்கு கேன்சர் வந்து படுக்கையானாரு. நீங்க வந்து நிற்கும் போது அபிஷேகர் வல்லமை வருது, எல்லாம் ஓகே, எல்லாரும் நிரம்புறாங்க. ஆனா நீங்க ஏன் நிரம்பல? அது வேற, இது வேற. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் கரைபடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்குது அப்படிங்கறதுக்காக நான் வந்தபடியெல்லாம் ஆட முடியாது. ஆண்டவரோட அபிஷேகம் என் மேல இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்ததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நான் நினைச்சதெல்லாம் செய்யணும், நான் பேசுனதுதான், நான் சொன்னதுதான், நான் செய்யறதுதான் இருக்கக்கூடாது. அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. நான் சொல்றதில்லை, ஆண்டவரே நீர் சொல்லும், கர்த்தாவே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்பேற்பட்ட சாமுவேலுடைய மனநிலைமை நமக்கு இந்த நாள்ல வர வேண்டும். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவர் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அந்த சாமுவேல் கடைசி வரைக்கும் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவர் சொன்னதைத்தான் இவர் செஞ்சார். அவர் சொல்லாத எதையுமே சாமுவேல் செய்யல. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி அப்படி இருக்கிறார்னா நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. செவி கொடுத்து பாருங்க என்னென்ன நடக்கணும். அவர் சொல்றாரு, சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. யாருக்கோ இந்த வார்த்தை வருது, சேர்த்து கொள்ளுவார், சேர்த்து கொள்ளுவார். சிதறடிக்கப்பட்ட உங்களை சேர்த்து கொள்ளுவார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளை கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறவன் மேல இருந்து வந்து சிதறடிக்க பிரயாசப்பட்டான். முதலாம் உலக போர் நடந்தது. அப்போ ஒரு சோல்ஜர், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது வீரன் வந்து என்ன பண்ணா, இந்த ஆட்டையெல்லாம் ஏன்னா சாப்பாடு இதெல்லாம் வேணுங்கிறக்காக ஆடெல்லாம் பட்டியல போட்டு அடைச்சி வச்சிருந்துருக்காங்க. இந்த ஆடுகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பாய் சண்டை போட வராங்க. அதனால இவனுடைய இந்த உணவு ஆகாரத்தை என்ன பண்ணணும், தடுக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, ஆடை எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு சொல்லி அவங்க மந்தையில் இருக்கிற ஆடை சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து மந்தையில் இருக்கிற எல்லா ஆட்டுக்கடையும் சிதற அடிச்சாங்களாம். இங்கேயும் அங்கேயுமா பயங்கரமா ஓடுது, பயங்கரமா ஆடுகள் தலைவரிக்க ஓடுது. அந்த சோல்ஜர்ஸுடைய அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம அப்படி ஓடும் பொழுது அந்த மேய்ப்பன் வந்து பார்க்கறான். அவனால என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. எந்த ஆடு எங்க போயின்னு ஒண்ணுமே தெரியல. உடனே அந்த மேய்ப்பன், அந்த மேய்ப்பன் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல. அவர் என்ன பண்ணார்னா கண்ணை மூடி ஒரே ஒரு தடவை யோசிச்சு பயங்கரமா ஒரே ஒரு சத்தம் தான் போட்டார். ஒரே ஒரு சத்தம், அந்த பேங்கிற சத்தத்துல ஒரே ஒரு சத்தம் அந்த மேய்ப்பன் போட்டார். அந்த சத்தத்தை எந்தெந்த ஆடுகள் கேட்டுச்சோ அந்தந்த ஆடுகள் நேரம் அந்த மேய்ப்பன் இருக்கிற பக்கம் திரும்பி ஒரு ஆடு வர ஆரம்பிச்சது. ஒரு ஆடு வந்தா என்னாகும், ஒரு ஆடு சிதறடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிதான் இருக்குது. ஒருத்தர் போற ஒருத்தர் மட்டும் போக மாட்டாங்க, கூடவே 4 பேர்த்த கூட்டிட்டும் போயிடுறாங்க. ஒருத்தர் உள்ள வந்தா ஒருத்தர் மட்டும் வரதில்லை,
ஒரு கூட்டமாக ஆண்டவர் சேர்க்கிறார். இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடு திரும்பிச்சு பாருங்க. அந்த சோல்ஜனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அந்த முயற்சியே கைவிட்டுட்டு அவன் போயிட்டானா. அந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் கீழ்ப்படி ஆரம்பிச்சுன்னா எல்லா மொத்த ஆடும் சேர்ந்து வந்தது மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். நல்ல மெய்ப்பன் உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்க இருதயத்துல சிந்தனை பண்ணுங்க. ஏன் நிலைமை இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிந்தனை செய். நான் எந்த விஷயத்துல நான் மனம் திரும்ப வேண்டும்? சிந்தனை செய்யுங்க. அவர் நல்ல மெய்ப்பன் தான். அவர் ஆடுகளை அறிந்திருக்கிறார் தான். அவர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 23, சங்கீதம் 1, சங்கீதம் 91 எல்லாம் நமக்காகத்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் பார்த்த சரியா செஞ்சுட்டாரு. ஆனா ஆடாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு சபைகளுக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல சிதறடிக்கப்பட்ட அந்த எல்லா ஆடுகளையும் அவர் என்ன பண்றாரா? கூட்டி சேர்க்கிறாராம். சேர்க்கிறதோடு மாத்திரம் இல்ல. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 5 கவனிங்க. சேர்த்து கொள்றதோடு மாத்திரம் இல்ல, அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவர் கொண்டு போறாரு. சுதந்திரிக்க பண்ண போகிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்க இருதயத்துல சிந்தனை பண்ணி நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அவர்கிட்ட வந்து ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது துரத்தப்பட்ட எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருந்தோமோ நம்ம எல்லாரையும் அவர் ஒன்று திரட்டி அவர் என்ன பண்றாரு? சுதந்திரிக்கும்படியாய் வைக்கிறார். அல்லேலூயா. இத்தனை நாட்களாக சுதந்திரிக்க முடியாம சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறை வாழ்வு சீர் வாழ்வாய் மலரப் போகிறது. இத்தனை நாட்களா கண்ணீரோடு விதைச்சிங்களா? கம்பீரத்தோடு அறுக்க போகிறீர்கள். இத்தனை நாட்களா சிதறடிக்கப்பட்டீர்களா? அங்கங்க அலைந்து திரிந்தீர்களா? என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ கவலைப்படாத. நான் உன்னை சுதந்திரிக்கும்படிக்கு என் வார்த்தையை அனுப்பி இருக்கிறேன். நீ சுதந்திரித்து நீ நன்மையை தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னுடைய நிலைமை என்ன என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நீ என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால உனக்கு நான் சேமத்தை தேடாதிருப்பேனோ? நான் உனக்கு சகாயம் செய்யாதிருப்பேனோ? உனக்கு விரோதமாக எதிரி வந்தாலும் அவன் 7 வழியாய் ஓட நான் செய்வேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என் வார்த்தைக்கு உன்னை நீ அர்ப்பணித்து என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தாய் என்பாயானால் நிச்சயமாகவே நான் உன்னை சுதந்திரிக்க செய்வேன். நான் உன்னை சுதந்திரிக்க செய்வேன். நீங்க இழந்து போன எல்லா காரியத்தையும் கரங்களை மேல உயர்த்தி நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் இழந்து போன எல்லா காரியத்தையும் அப்பா சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. நான் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. அதற்காகத்தான் என்ன உங்க ஆட்டு மண்டையில சேர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ உறவினர்களுக்கோ என் நிலைமை என்னன்னு தெரியாது. நான் இப்ப இருக்கிற நிலைமை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் நல்ல மேய்ப்பன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க சுதந்திரிக்கும்படியா என்னை அழைத்திருக்கிறீங்கப்பா. அதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் என்னை சுதந்திரிக்கும்படியா சிதறடிக்கப்பட்ட என்னை அவர் சேர்த்து பிடித்திருக்கிறார். என்னை சேர்த்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துல இருக்கிறதுனால நிச்சயமாய் நான் சுதந்திரிப்பேன். இழந்த எல்லாவற்றையும் சுதந்திரிப்பேன். உங்க பேர் போயிருக்கா? உங்க பேர் ரிப்பேர் ஆயிருக்கா? உங்க பேர் டேமேஜ் ஆயிருக்கா? உங்க பெயரை அவர் பிரஸ்தாபப்படுத்த போகிறார். உங்க பெயரை பிரஸ்தாபப்படுத்த போகிறார். உங்க உறவுகள் மத்தியில நீங்க ஒன்னும் இல்லாம இல்பொருளா இருக்கிறீங்களா? தலை குனிந்து இருக்கிறீங்களா? என்னென்ன காரியத்தை இழந்தீங்க? ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்கணுங்கிறத அவருடைய ஆசை. சுதந்திரிக்க செய்வார். அதுதான் அவருடைய எண்ணம். அதுதான் அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் அவர் நித்திய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இம்மையிலும் நம்ம சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தாலே விலகட்டும். சுதந்திரிக்க முடியாமல் எதிரிகள் கொண்டு வந்த எல்லா திட்டங்கள், ஆலோசனைகள், அகிதாப்புடைய ஆலோசனைகள் அபத்தமாகட்டும். எல்லா சூழ்நிலைகள், இருளான இருக்கிற சூழ்நிலைகள், சிக்கலா இருக்கிற எல்லா காரியங்கள் இப்பொழுது கோணலும் மாறுபாடுமா இருக்கிற காரியங்கள் நேராகட்டும், செவ்வையாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கரடு முரடா இருக்கிற காரியங்கள் எல்லாம் சமமாகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை
நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு ஆடுகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த வருடத்தில் நிறைவேறுவதாக. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியான 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 நாட்களுக்கு மகிழ்ச்சியாக்குவீராக. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு அப்பா ஈடாக இவர்களை நீர் மகிழச் செய்வீராக. எத்தனை நாட்கள் துக்கப்பட்டீர்களோ அந்த துக்கத்திற்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம், சுதந்தரிக்க போகிறோம். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறதை இருதயத்தை நீங்கள் விசுவாசித்து அதன்படி நீங்க செய்யும் பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற நமக்கும் அது உண்டாயிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து. அடுத்தது சொல்றாரு, உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி. ஆவியானவருக்கு அவர் சொல்றாரு, உன் பிதாக்களை காட்டிலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சேர்த்திருக்கிறீங்க, நான் நல்ல தொழுவத்துல தான் இருக்கிறேன், நான் அந்த வாக்குத்தத்தை பிடிச்சுக்கிறப்பா. நீங்க சுதந்திரிக்க வச்சிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீங்க பார்க்கறத நினைக்காதீங்க. ஆபிரகாம் வானத்து நட்சத்திரத்தையும் கீழே இருக்கிற மணலை ஒரு பார்க்கும்போது குழந்தை இல்லை, ஆனாலும் அவர் விசுவாசித்தார். அது தேவனுடைய நீதியா எண்ணப்பட்டது. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. நாட்கள் வரப்போகிறது. ஈசாக்கின் சந்ததி எழும்பினது மாதிரி இன்னைக்கும் ஆபிரகாமின் சந்ததி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து முடிக்கும் வரைக்கும் அவர் உறங்க மாட்டார், அவர் தூங்க மாட்டார், அவர் கைவிட மாட்டார். நான் உன்னை சுமந்தேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் தேவை அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நாம் சுதந்திரிக்கிறதோடு மாத்திரம் இல்லாம வசனம் அதை வாசிங்க சிஸ்டர். நான் உன்னை அதிலே சேர்த்து 5ஆம் வசனத்துல உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வார்த்தை பிடிச்சுக்கோங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த வார்த்தை வேணும் பிடிச்சுக்கோங்க. என்ன? எனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மை செய்துன்னு இருக்குது. அப்போ அவர் செஞ்சுட்டாரு, நான் சுதந்திரிக்க போறேன். என்னுடைய பிதாக்களை பார்க்கலாம் அவர் உன்னை பெருக பண்ணுவார்னு இருக்கு. அப்ப நான் பெருக போறேன், பெருக போறேன். நன்மை செஞ்சுட்டாரு, நான் பெருக போறேன். சொல்லுங்க, அவர் நன்மை செஞ்சுட்டாரு, நான் பெருக போறேன். அவர் நன்மை செய்துட்டாரு, நான் பெருக போகிறேன். என் வேலையில ஒரு பெருக்கம், என் தொழிலில ஒரு பெருக்கம், என் குடும்பத்துல ஒரு பெருக்கம், என் பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்து விட்டார், நாம் பெருக போகிறோம். தேவன் நம்மை பெருக செய்ய போகிறார். அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் ஆமென் நீ உன் முழு இருதயத்தோடும், இதுதான் இப்ப வேணும், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் சந்ததியாரின் இருதயத்தையும் ஆமென் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுகமர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது உங்களை எத்தனை சத்துருக்கள் வந்தாருன்னு தெரியாது, உங்களுக்கு எத்தனை சாபமான வார்த்தைகள் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க மேல இத்தனை நாளா இருந்த அத்தனை பழி குற்றத்தையும் ஒரு பெரிய மூட்டையா கட்டி ஆண்டவர் நன்மை செய்துன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம மேல இருக்கிற தீமையெல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டுட்டாருன்னு அர்த்தம். அந்த தீமையெல்லாம் இப்ப எங்க போயிடுச்சுங்கிறது வசனம் சொல்லுது, நான் சொல்லல. பகைஞர் மேல, சத்ருவின் மேல, சாபமிட்டவங்க மேல, நம்ம மேல எழும்ப கூடாதுன்னு தடை பண்ணவங்க மேல, நம்மளை ஏளனமா பார்த்தா எல்லார் மேலேயும் அவர் திருப்பி விடுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிக்கு, நம்ம சந்ததிக்கு கர்த்தர் இந்த வாக்கை பண்ணி இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய காலம் முடிஞ்சிச்சு, என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி யோசிக்காதீங்க. நீங்க முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா நிச்சயம் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் வந்து நிறைவேற போகிறது. ஆமென். பைபிள்ல எரேமியால ஒரு புஸ்தகம், எரேமியா புஸ்தகத்துல ஒரு வசனம் வருது, ரேகாபியர்கள்னு. அந்த ரேகாபியர்கள் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, ரொம்ப நாள் இருந்தாங்க. அந்த ரேகாபியருக்கு ஒரு அப்பா இருக்கிறார், யோவாப்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு,
பிள்ளைகளா, நீங்க வந்து திராட்சை ரசம் குடிக்க கூடாது. என்ன குடிக்க கூடாது? என்ன சாம் பீட்டர்சன் என்ன சொன்னாரு? திராட்சை ரசம் குடிக்க கூடாது. ரெண்டாவது சொன்னாரு, நீங்க கூடாரத்துல தான் குடியிருக்கணும், வீடு கட்டி குடியிருக்க கூடாது. நீங்க இது திராட்சை பழம் சாப்பிடக்கூடாது, அந்த தோட்டத்தை நீங்க நடக்கூடாதுன்னு அந்த ரேகாபியருடைய அப்பா, எப்படி ஆபிரகாமோட முற்பிதாக்களின் தலைவரோ அதே மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டுட்டு கிட்டத்தட்ட 200 தலைமுறைகளுக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் ரேகாபியர் சந்ததி இருக்கிறார்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்றது இல்ல? திராட்சை ரசம் குடிக்கிறது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க திராட்சை தோட்டத்து சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் அவங்க செய்யறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூடாரத்துல தான் தங்கி இருக்கிறாங்களா. அவங்க முற்பிதா சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவரை காட்டிலும் அவரை தெரிந்தெடுத்த தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர். அவரோட பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமே, அவர் சொன்ன கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு அவர் சொன்னதை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்தோன்னு சொன்னா, நிச்சயமாகவே சொல்கிறேன், நன்மையை காணப்போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த 30ஆம் அதிகாரம் முழுவதுமா வீட்டுக்கு போய் ஒரு 30 தடவை வாசிச்சிருங்க. ஒரு ஆமேன் தான் வந்திருக்கு, டேவிட் ஐயா மட்டும்தான். ஏங்க இந்த 30ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? வெறும் 20 வசனம் தான் இருக்கு. அந்த 20 வசனம் ஒரு 30 தடவை வாசிச்சிருங்களேன். அதுல வருது, உனக்கு உன், உனக்கு உன், உனக்கு உன், நீ செவி கொடுத்தினா இப்படி, செவி கொடுத்தினா இப்படி நிறைய காரியங்களை அவர் சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்ற, 19ஆம் வசனம், உபாகமம் 30, 15, 16. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். 19ஆம் வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் ஆமென் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு இந்த சபையில இன்னைக்கு வந்திருக்கிற அவருடைய தொழுவத்துக்குள்ள வந்திருக்கிற இந்த ஆடுகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். எதற்காக? நன்மையை நாம் சுதந்தரிக்கும்படியாக, ஜீவனை நாம் சுதந்தரிக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாக. நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, வானத்துக்கு ஏறி போனாதான் அவருக்கு எப்படி செவி கொடுக்கறதுன்னு தெரியுமா? போக வேண்டியதில்லை. இல்ல சமுத்திரத்தை தாண்டி போய் அவர் எப்படி செவி கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குதா? நீங்க சமுத்திரத்துக்கு ஓடி போய் தேல். இல்ல யார்கிட்ட நான் போய் கேட்கறது? நீ யார்கிட்டையும் போக வேண்டாம். அவருடைய வார்த்தையாகிய இந்த புஸ்தகத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது. நீதிமொழிகளை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒருவன் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவனை நான் மேன்மைப்படுத்துவேன். ஒருவன் என் வார்த்தைக்கு ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? நான் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. அவனோடு கூட நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்றேன், இந்த வசனத்தை கேட்டுட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னோடு கூட, நீ போகிற எல்லா வழிகளிலும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். வாசல் காக்கிறவன் அவனுடைய வேலையை செய்யறான். நல்ல மேய்ப்பன் அவருடைய வேலையை செய்யறாரு. ஆடுகளாகிய நம்ம மட்டும்தான் நம்ம வேலையை சரியா செய்யாம இருக்கிறோம். ஆட்ட பார்த்துட்டு ஆடுகள் பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தலைவர்களா இருக்கிறோம். எனக்கு நிறைய வசனம் சொல்லணும்னு ஆசை, ஆனால் அந்த டைமை பார்க்கும்போது இன்னும் பயமாவே இருக்கு. அதனால உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து கொடுத்துட்றேன். இந்த உபாகமம் 30ஐயும் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தையும் யோவான் 10ஆம் அதிகாரத்தையும் நேரம் இருக்கும் போதெல்லாம் படிங்க. இந்த 3 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உபாகமம் 30, எசேக்கியேல் 34, யோவான் 10. இந்த 3 ஒரு மேய்ப்பன், ஆடு, இது குறித்ததான காரியங்களை ஆண்டவர் நிறைய விளக்கி சொல்லியிருக்கிறார். மேய்ப்பர்களுக்கே ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு வைக்கிறார். அதாவது இப்ப மேய்ப்பன்னா யாருன்னா பாஸ்டர். பாஸ்டருக்கே ஆண்டவர் என்ன வைக்கிறாரா? அப்ப ஆடுகளுக்கு நம்மளாம் எங்க போறது? அல்லேலூயா.
இந்த ஆட்டுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அந்த நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? நீ ஆடையும் பார்த்து நீ வாக்குவாதம் பண்ணில, அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி நீ பண்ண இல்ல, உனக்கும் இந்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆண்டவரே, போதிக்கிற போதகருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு, வருகிற ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. நீ பிரதான ஆசாரியராய் இருக்கிறீர், ஆனாலும் நீ நல்ல நேசரா இருக்கிறீரே, நீ சிநேகிதரா இருக்கிறீரே, ஆத்ம நேசரா இருக்கிறீரே. இந்த ஒரு விஷயம் நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நானே நேற்று ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாமே, ராஜா விட்டா எனக்கு பாட தெரியும், எனக்கு பேச தெரியும், வேலை செய்து இதை செய்வேன் அதை செய்வேன், அதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வைங்க. வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நான் சொல்றதை நீ செஞ்சு பாரு, அப்ப இத்தனை நாளா சிதறடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்று சேரும். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே உலர்ந்த எலும்பெல்லாம் அதனோட போய் சேர்ந்துக்குச்சுல்ல, அதே மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உலர்ந்து போன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார், அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? இதே யோவான் 10 ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கிறபடியினால் என்னுடைய சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கிறது. என்னுடைய சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கிறதுனாலே அவைகள் என்னை பின்பற்றுகிறது. அவைகள் என்னை பின்பற்றுகிறதுனாலே ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. என் கையில் இருந்து மட்டும் பறித்து கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்லல, பிதாவின் கையில் இருந்தும் ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. நீங்க நல்ல மெய்ப்பனுக்குள்ள, நல்ல மெய்ப்பனுடைய தொழுவத்துல நீங்க இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. அது ஓனாயா இருந்தாலும் சரி, பாம்பா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, கரடியா இருந்தாலும் சரி, இல்ல ஆட்டுத்தோலை போத்திட்டு வர மனுஷனா இருந்தாலும் சரி, டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைட். உங்களுக்கு ரட்சிப்பை, பாதுகாப்பை, பராமரிப்பை, நித்திய ஜீவனை அவர் கொடுத்து விட்டார், அவர் நன்மை செய்து விட்டார். அதை சுதந்திரிக்கத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சபைக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். எப்படி சுதந்திரிக்கிறது? போய் சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்கிறது? இந்த வசனத்தை கை கொண்டு சுதந்திரிக்கணும். இந்த எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா அன்பு. அன்பு தான் இயேசு கிறிஸ்து. உங்க இருதயத்துல அன்பு வந்துருச்சுன்னு வைங்க, என்ன ஜெனிஃபர் சிஸ்டர், இருதயத்துல அன்பு வந்துருச்சுன்னு வைங்க, இருதயத்துல அன்பு வந்துருச்சுன்னா உங்களை மாட்டி விடுறவனை கூட நீங்க மன்னிச்சிருவீங்க, மாட்டி விடுறவனை கூட நீங்க அன்பு காட்டுவீங்க, அவன் மேல கூட அன்பு காட்டுவீங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வருது, அப்ப அப்பா என்ன பண்ணணுமா? அப்பாவும் பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வருது, அந்த அப்பா என்ன பண்ணணும்? பிரச்சனைய சால்வ் பண்ணணும். அப்பாவா அந்த இடத்துல நின்று அந்த பொண்ணோட பிரச்சனையை சால்வ் பண்ணும். ஆனா அந்த அப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீயே பார்த்துக்கோ, நீயாச்சும் உன் பிரச்சனையாச்சும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்த அப்பா போனா அவர் அப்பாவா? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, சபையிலும் அப்படிதான் இருக்கு. நான் பேசுறது எல்லாமே குடும்பத்துக்கும் பொருந்தும், சபைக்கும் பொருந்தும், கணவன் மனைவி உறவுக்கு பொருந்தும், பிள்ளைகள் பெற்றோர் உறவுக்கு பொருந்தும், உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். நான் பொதுவாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஜோதி சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா, சிஸ்டர் அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்குங்க, என்னை இதில் இழுக்காதீங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னால், இவரெல்லாம் ஒரு பாஸ்டர், இவரை நம்பி இத்தனை நாள் வேற இந்த சர்ச்சுக்கு நான் போனேன் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? ஐயோ, பாஸ்டர் சொல்லிட்டேன்னா அங்கே டேவிட் ஐயா கோவம் வந்துடும். பாஸ்டர்மா அவ்வளவுதான், எப்போ பாரு எங்க பாஸ்டரையே போட்டு வாங்குறாங்க அவங்க. இந்த பாஸ்டர் சரிதான், ஆனால் பாஸ்டர்மா சரியில்லை, எப்போ பாரு பாஸ்டர் மேலே கடுப்பா காண்டா இருக்காங்க. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பாஸ்டர் மேலே ஒரு அன்பு பாசம், எம்எல்ஏ அன்பு பாசம் இருக்கு. அதனால தான் அவர் வேண்டாமா இங்கே நின்று சொல்லாதீங்க, பலிபீடத்தில் நின்று அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? அவர் சொல்லும்போது நான் சொல்லிடணும். அவரும் அதுதான் சொல்லுவார், அவர் சொல்லும்போது சொல்லிடணும். சொல்லாம விட்டா எங்களுக்கு ஐயோ. ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யலினாலும் பரமபிதா நமக்காய் இருக்கிறார், அவர் நமக்காய் வழக்காடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றார், ஒருவரும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. நீ எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியும். நீ என் கைக்குள்ளதான் அடங்கி இருக்கிற. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரட்டும். தேவன் நம்மை உயர்த்துவார். எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? இவ்வளவு நேரம் ஆவியானவர் பேசினார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, பேசினா
ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். ஹalleluya ரிபடா தரபா ஹலட்டரபா லே ரே மஹந்த ரமரபா ஹோ ஹல ரஹபா ஷெஹே. ஹalleluya ஹalleluya. அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அது கணுக்களையும் ஊனையும் வெவ்வேறாக பிரிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வசனம் உயிர்ப்பிக்கிற வசனமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த நேரத்துல உலர்ந்து போய் நம்ம வந்திருக்கலாம். அடுத்து என்னங்கிற காரியங்களை யோசித்து நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவரை தேடி வந்த எனக்கு எப்ப நன்மைகள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். ஒருவேளை மரணத்தின் விளிம்புல நம்ம இருக்கலாம், பாவத்தின் பிடியில நம்ம இருக்கலாம். ஆனாலும் ஒரு நல்ல விஷயம், நாம் அவருடைய ஆடுகள் என்பதை கர்த்தர் இந்த நாளில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நீ என்னுடைய ஆடு, நான் உன்னுடைய மேய்ப்பன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வாசல் காக்கிறவன் மேய்ப்பனுக்கு திறக்கிறான். கள்ளனும் கொள்ளைக்காரரும் வேறு வழியா உள்ள வந்து ஆடுகளை சிதறடிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். உள்ள இருக்கிற ஆடுகளும் ஒரு ஆடை இன்னொரு ஆடு பார்த்து பொறாமை, ஒரு ஆடு இன்னொரு ஆடை பார்த்து கவலை, ஒரு ஆடு இன்னொரு ஆடை பார்த்து வேதனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வெளியில ஒரு சத்தம் கேட்குது, நல்ல மேய்ப்பன் வந்து விட்டார். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவர், உன்னையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். நீ எதை பத்தி யோசிக்க வேண்டாம். கள்ளனும் கொள்ளைக்காரனும் வந்தாலும் சரி, ஆடுகளுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும் சரி, நல்ல மேய்ப்பன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நன்மை வந்து சேரும், ஆசீர்வாதம் வந்து சேரும், நீடித்த நாட்கள் வந்து சேரும், தீர்க்க ஆயுசு வந்து சேரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த நாளில ஆவியானவர் சபைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை அப்பா நாங்கள் ஒவ்வொருவர் மேலும் பேசுகிறோம், ஒவ்வொருவர் மேலும் பேசுகிறோம், ஒவ்வொருவர் மேலும் பேசுகிறோம். உடைய வாக்குத்தத்தங்கள் பலிக்கட்டும், சுதந்தரிக்கட்டும், சுதந்தரிக்கட்டும். இழந்து போனதை இரண்டப்பறையாய் சுதந்தரிக்கட்டும், சுதந்தரிக்கட்டும். வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை அடையட்டும். சோர்வுகளில் இருந்து எல்லா சோர்வு பலவீனப்படுத்துகிற சோர்வுகளை கொண்டு வருகிற எல்லா விதமான கிரியைகள் வெளியேறட்டும். ஓ கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அவர் என்னை பெருக பண்ணுவார், அவர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், அவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்கிற அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு விசுவாசம் இன்னைக்கு ஆடுகளாக எங்களுக்குள்ள வளரட்டும், வளரட்டும், வளரட்டும். என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே, நடந்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்ந்திடும் வேளையிலே, சூழ்ந்திடும் வேளையிலே, எங்க மொழி, எங்க மொழி, ஆஹா எங்க மொழி, ஆஹா எங்க மொழி அல்லவோ, எங்க ஆமே. இருள் விலகுகிறது, மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகவும்
பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை பேராகணும், கரடான சமமாகணும். ராஜா வருகிற ஆயத்தமாக, ராஜா வருகிற ஆயத்தமாக, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளத்தாலே